Hello all, welcome to our online Aari embroidery class. இப்போ நம்ம டைரக்டாக ஸ்டிச்சஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் டிப்ஸ் பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி சரி த்ரெட் சில்க் த்ரெட்டில் தான் நம்ம மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணுவோம். இந்த த்ரெட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கப்புறமா பிகினர்ஸ் பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது சரி த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதோட எண்டில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டிருக்கேன். ஆரி எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே த்ரெட்டு வந்து ஸ்டாண்டுக்கு அடியில் இருக்கணும். த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ரைட் ஹேண்டில் வந்து நீடில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃப்ரேமுக்கு அடியில் காட்டுறேன். இந்த மாதிரி பெருவிரலில் இந்த நாட்டை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நீடில் வந்து மேலேருந்து கீழே குத்திருக்கேன். இப்போ ஃப்ரேமுக்கு அடியில் நீடில் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போது இந்த ஹூக்கில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து மாட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாட்டிட்டு மேலே எடுத்துருங்க. இப்போ த்ரெட்டு மேலே வந்தோடனே இந்த பெருவரில் ஹோல்ட் பண்ணியிருக்கிறத விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு லாக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த செயின் திரும்ப நீடில் அடியில் குத்திட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு திரும்ப த்ரெட்டை வந்து மேலே எடுத்துடலாம். திரும்ப குத்திட்டு இப்போ நான் எப்படி சுற்றுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி நீடில் அடியில் வந்த உடனே பாருங்கள், இப்படி ரைட் டு லெஃப்ட் இது வரைக்கும் கொண்டு வந்துடக்கூடாது. இது வரைக்கும் சுற்றிட்டு மேலே எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது இப்போ எப்படி த்ரெட்டை வந்து சுற்றி மேலே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீடில் வந்து வந்தோடனே இப்போ இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் போகுது அப்படின்னா நீடிலோட ஹூக்கும் இந்த டைரெக்ஷன் பார்த்து தான் இருக்கும். பாருங்கள், இந்த டைரெக்ஷன் பார்த்துருக்கு. ஸோ இந்த ஹூக்கில் வந்து இந்த த்ரெட்டு மாட்டணும். அந்த மாதிரி இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு த்ரெட்டை மேலே எடுத்துடலாம். இப்போ அடியில் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ரேமுக்கு மேலே வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைனில் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது இந்த நீடிலோட ஹூக்கும் வந்து இந்த டைரெக்ஷன் பார்த்து தான் இருக்கணும். அதாவது எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் போகுதோ அந்த டைரெக்ஷன் பார்த்து தான் வரணும். இப்போது இங்கே நீடில் அடியில் குத்திக்கலாம். குத்திட்டு நான் அடியில் காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரியே த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், திரும்பவும் அடியில் குத்திட்டு த்ரெட்டை சுற்றிட்டு மேலே எடுக்கணும். மேலே எடுக்கும்போது இந்த கிளாத்தும் நீடில் பாயிண்ட்டும் மீட் ஆகும் இல்லையா, அதாவது த்ரெட்டு வந்து மேலே வர்றதுக்கு இந்த கிளாத்தில் வந்து நீடில் பாயிண்ட் மீட் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல நீடில் இப்படி ரொட்டேட் பண்ணும். இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணிவிட்டு திரும்ப எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் போதும் அந்த டைரெக்ஷன் பார்த்து நீடில் மாற்றிக்கணும். த்ரெட்டு மேலே வந்தோடனே எதுக்காக அப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்படி சுற்றிட்டு அந்த அப்படியே நீடிலோட ஹூக்கோடு இப்படியே டேரெக்டாக மேலே எடுத்திங்கன்னா இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, கிளாத்தோட த்ரெட் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து மேலே வந்துடும். ஸோ நம்ம இப்படி மேலே எடுக்கும்போது இப்படி ரொட்டேட் பண்ணி தான் மேலே எடுக்கணும். ரொட்டேட் பண்ணும்போது நீடிலோட டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் மாறிடும். பாருங்கள், தெரியுதா? திரும்ப மேலே த்ரெட்டு வந்தோடனே நீடிலோட டைரெக்ஷன் வந்து எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் போதோ அந்த டைரெக்ஷன் பார்த்து மாறிடணும். பாருங்கள், இப்படி குத்திட்டு த்ரெட்டை வந்து அடியில் சுற்றிட்டு மேலே எடுக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக ரொட்டேட் பண்ணி மேலே எடுங்க. த்ரெட்டு மேலே வந்தோடனே திரும்ப வந்து நீடிலோட டைரெக்ஷனை மாற்றிக்கோங்க. எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் போதோ அந்த டைரெக்ஷன் பார்த்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அப்படியே பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், நம்ம இந்த ஆரி எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் எப்படி என் பண்ணணும் அப்படின்னா நாட் போட்டு தான் என் பண்ண முடியும். அப்படி இல்லை, நீங்கள் இடையிலேயே இந்த மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆன உடனே இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன செயினாக போட்டுக்கலாம். பாருங்கள், உங்களால் எவ்வளோ சின்ன செயினாகவும் போட முடியும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன செயினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிகினர்ஸ் எல்லாமே வந்து கிளாத்தில் சுருக்க விழுது அப்படின்னு சொல்லுவீங்க. கிளாத்தில் சுருக்க விழுறதுக்கு மெயின் ரீசன் நான் சொல்லியிருந்தேன். கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கிளாத்தில் சுருக்க விழும். இன்னொரு ரீசன் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி செயின் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த நீடில் பாயிண்ட்டை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு இப்படி கிளாத்துக்கு பர்பண்டிகுலராக வச்சுட்டு தான் நீங்கள் அடியில் குத்தணும். ஒருவேளை
இந்த இடத்துல நீங்கள் வந்து அடியில் குத்த போகிறதா நினச்சிட்டு, ஆனால் த்ரெட்டு வந்து இவ்வளோ தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல குத்துறீங்க. இப்போ பாருங்கள், இப்போது உங்களுக்கு வந்து த்ரெட்டு பத்தாமல் இருக்குது, நீங்கள் வந்து தள்ளி குத்திட்டீங்க. இப்போ எடுக்கும்போது கிளாத்தில் சுருக்கம் தெரியுதா? இந்த மாதிரி குத்தக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து செயின் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீடில் வச்சு அடியில் குத்திட்டு சுற்றி மேலே எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுதான் வந்து பேசிக்காக பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸு. கிளாத்தில் வந்து சுருக்கம் விழுது அப்படின்னா ஃபஸ்ட் ரீசன் வந்து கிளாத் வந்து ஃப்ரேமில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணும். செகண்ட் ரீசன் வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு இழுத்து இழுத்து போடுறதுனால உங்களுக்கு கிளாத்தில் சுருக்கம் விழும். அப்புறம் இந்த மாதிரி செயின் ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி குத்திட்டு அப்படியேவும் எடுக்கக்கூடாது. அப்போ வந்து இந்த மாதிரி செயினில் லூஸ் விழும். இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த செயின் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. கரெக்டாக வந்து இந்த பாயிண்டில் வச்சுட்டு அடியில் கொஞ்சம் த்ரெட்டை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ மேலே எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக வரும். இப்போ அதே மாதிரி இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தோட த்ரெட்டும் இந்த நீடில் சேர்ந்து வர்றதுக்கு ரீசன் வந்து இப்படி அடியில் குத்திட்டு மேலே எடுக்கும்போது நீங்கள் சுத்தமாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துருப்பீங்க. ஸ்ட்ரைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த கிளாத்தோட த்ரெட்டும் அதில் சேர்ந்து வரும். ஸோ இப்படி மேலே எடுக்கும்போது இப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இப்படி மேலே எடுக்கும்போது இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் மாறி இருக்கணும். மேலே வந்தோடனே திரும்பவும் இந்த டைரெக்ஷன் பார்த்து மாறிடணும். ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன செயினாக போடுங்க. இந்த செயின் ஸ்டிச் தான் வந்து எல்லாத்துலேயுமே பேசிக். இதை வந்து நீங்கள் தரவாக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இப்படி பெருசாக த்ரெட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த செயின், இந்த ப்ரீவியஸ் செயினில் இந்த ஹூக்கை மாட்டிட்டு த்ரெட்டை அடியில் இழுத்துருங்க. நாட்டு விழுந்துடும். ஓகே, இதே மாதிரி நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் செயின் ஸ்டிச் போடணும். இப்போ நான் டுட்டோரியலில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சும் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் போட்டிருக்கணும். நான் வந்து ஒரு சில ஸ்டிச் வந்து சரி த்ரெட் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பேன், ஏன்னா அது உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காக. அதே ஸ்டிச்சை வந்து நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் ட்ரை பண்ணணும். இப்போ நான் அதுக்கு வந்து சில்க் த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சில்க் த்ரெட்லேயும் அதே மாதிரி தான். செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு வந்துருச்சுனாவே மற்ற எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நூல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நூல் எடுத்துகிட்டு இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரேமுக்கு அடியில் காட்டுறேன். நம்ம சரி த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணோலையோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி நீடில் அடியில் குத்திட்டு இந்த ஹூக்கில் இந்த மாதிரி த்ரெட்டை மாட்டிட்டு மேலே எடுத்துருங்க. மேலே எடுக்கும்போது இந்த மாதிரி நாட்டு வந்து லாக் ஆகிடும். இது வந்து டபுள் செயின் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி 2 த்ரெட் எடுத்துருப்போம், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்படி அடியில் குத்திட்டு பாருங்கள், இப்படி ஒரு சுற்று சுற்றிட்டு அதே மாதிரி தான் மேலே எடுக்கணும். சேம் வந்து அதே ப்ராசஸ் தான். ஜஸ்ட்டு வந்து த்ரெட்டு மட்டும் சில்க் த்ரெட்டு கொஞ்சம் மெலிசாக இருக்கும். அதே மாதிரி 2 த்ரெட் இருக்கும். 2 த்ரெட்டையும் சேர்த்து நம்ம மேலே எடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதுனால சீக்கிரமாக பிரிஞ்சு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு த்ரெட்டு மட்டும் மேலே வரும், ஒரு த்ரெட்டை விட்டுட்டு போட்டுருவீங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 2 த்ரெட்டையும் சேர்த்து வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு மேலே எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 2 த்ரெட்டையும் சேர்த்து வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு மேலே எடுக்கணும். சரி த்ரெட்டை விட சில்க் த்ரெட்டில் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், த்ரெட்டு வந்து உங்களுக்கு அடிக்கடி அறுந்து போயிடும். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் கரெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு எப்படி அடியில் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃப்ரேமுக்கு மேலே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி அடியில் குத்திட்டு மேலே எடுக்கும்போது லைட்டாக ரொட்டேட் பண்ணி மேலே எடுங்க. இப்போ இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும். இதுலேயும் அப்படி தான் கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன செயினாக போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணும். உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு மட்டும் விட்டுட்டு ஒரு த்ரெட்டை போட்டிங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க. திரும்ப வந்து அதை பிரிச்சுட்டு
ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. பிரிஸ்ட் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்து விட்டுட்டு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ பாருங்கள், நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரிய செயினை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த செயின். இப்போ இந்த ப்ரீவியஸ் லூப்பில் நீடிலோட ஹூக்கு மாட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து டபுள் த்ரெட் இருக்கும். டபுள் த்ரெட்லேயே ஹூக்கு மாட்டணும். ஹூக்கு மாட்டிட்டு அடியில் இழுத்துருங்க. அவ்வளோதான், நாட்டு விழுந்துடும். இதுதான் வந்து பேசிக். நீங்கள் எல்லா ஸ்டிச்சுமே சரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும், சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு எப்படி வந்து சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குற எல்லா ஸ்டிச்சுமே சில்க் த்ரெட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து சரி த்ரெட்டில் எதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த டேர்னிங் அந்த லூப்பெல்லாம் கரெக்டாக தெரியுங்கிறதுக்காக தான் நான் சரி த்ரெட்டில் போட்டிருப்பேன். அதே ஸ்டிச்சை நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ.